தமிழகத்தில் அடுத்த ஆட்சி யார் அமைக்கப் போகிறார்கள்? அதற்கு தென் மண்டலத்தின் வாக்குகள் யாருக்கு விழப்போகிறது? காங்கிரஸ் பலம் ஓபிஎஸ் இணைத்தது, தேமுதிகவை இணைத்துக் கொண்டது. இதெல்லாம் திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க போகிறதா அல்லது பாதகமாக இருக்க போகிறதா? பாஜகவுடன் கூட்டணி டிடிவியுடன் இணைந்தது எடப்பாடிக்கு சாதகமா அல்லது பாதகமா? எந்த மண்டலத்திலும் இல்லாத வகையில் வி.கே. சசிகலா, டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகியோர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் யாருக்கு பாதகம் கொடுக்க போகிறது? அதிமுகவின் வாக்குகளையும் திமுக வாக்குகளையும் விஜய் எதை ஓட்டை போட போகிறார் என்பதும் மக்களிடையே எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் தென் மண்டலங்களில் வெற்றி யாருக்கு என்பது குறித்த கருத்து கணிப்பை இன்று முழுவதுமாக பார்க்கலாம். பாருங்கள். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழக சட்டமன்ற தேர்தல் உச்சகட்ட பிரச்சாரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் 15 நாட்களில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் உங்கள் கிங் 360 கடந்த 6 மாதங்களாக 3 கட்டங்களாக கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தேர்தல் இறுதி கருத்து கணிப்பு மார்ச் எண்டு, அதாவது மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி வரை எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளின் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது உங்கள் கிங் 360. அந்த வரிசையில் தென் மண்டலத்தில் 58 தொகுதிகளில் வெற்றி யாருக்கு? வீழ்ந்ததா அதிமுக, வெல்லுமா திமுக? அதிர வைக்கும் லேட்டஸ்ட் சர்வே இது. தமிழக சட்டசபை தேர்தல் வருகிற 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் திமுக தலைமையிலான கூட்டணியும் அதிமுக தலைமையிலான கூட்டணியும், தமிழக வெற்றி கழகம் தனித்தும், நாம் தமிழர் கட்சி தனித்தும், டாக்டர் ராமதாஸ், வி.கே. சசிகலா கூட்டணியும், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தலைமையிலான கூட்டணியும், டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சி தனித்தும் போட்டியிடுகின்றன. இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும், எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும், எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பது போன்ற கேள்வி கணைகளுடன் கிங் குழுமம் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் கருத்து கணிப்பை நடத்தி முடித்துள்ளது. சென்னை மண்டலம், வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம், தொடர்ந்து தெற்கு மண்டலத்தின் முடிவுகள் இன்று வெளியாக இருக்கிறது. தெற்கு மண்டல மாவட்டங்களின் பட்டியலில் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்கள் உள்ளன. இங்கு திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி மற்றும் டாக்டர் ராமதாஸ், வி.கே. சசிகலாவின் கூட்டணி, டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் ஆகியவை இங்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை பார்த்திராத 7 முனை போட்டி என்பது இந்த முறை உறுதியாகி நடந்திருக்கிறது. இந்த 7 முனை போட்டியில் இங்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனின் தாக்கம் தென் தமிழகத்தில் இருக்காது. ஆனால் கிருஷ்ணசாமியின் தாக்கம் இங்கு தென் தமிழகத்தில் இருக்கும். வி.கே. சசிகலாவின் தாக்கம் இங்கு இருக்கும். ராமதாஸின் தாக்கம் இருக்காது. அதே போன்று திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் இணைத்திருக்கிறார்கள். அது பெரிய பிளஸ் ஆக இருக்கிறது. அதிமுக கூட்டணிக்கு டிடிவி வந்தது ஒரு பெரிய பிளஸ் ஆக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இங்கு திமுக கூட்டணியில் தேமுதிகவும் காங்கிரசும் தென் மண்டலத்தில் திமுகவுக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள். அது இல்லாமல் இங்கு பல்வேறு சாதி கட்சிகளும் சாதி அமைப்புகளும் பல்வேறு வாக்குகளை பிரிப்பதிலும் சார்ந்து வாக்களிப்பதிலும் முக்கிய பங்காற்றுகின்றன. தென் மண்டலங்களில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 தொகுதிகள், சிவகங்கை மாவட்டத்தின் 4 தொகுதிகள், மதுரையில் உள்ள 10 தொகுதிகள், தேனியின் 4 தொகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்தின் 4 தொகுதிகள், விருதுநகரின் 7 தொகுதிகள், தூத்துக்குடியின் 6 தொகுதிகள், திருநெல்வேலியின் 5 தொகுதிகள், தென்காசி 5 தொகுதிகள், கன்னியாகுமரியின் 6 தொகுதிகள் என மொத்தம் 58 தொகுதிகளின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்க இருக்கிறோம். இங்கு பொறுத்தவரை திமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக ஸ்வீப் அடிக்கும் வகையில் அங்கு வெற்றி வாக்கை சூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும், திமுக கூட்டணி இங்கு 52 54 தொகுதிகள் வரை வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை 3 முதல் 4 இடங்களை மட்டுமே பிடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தவேகாவை பொறுத்தவரை 1 முதல் 2 இடங்களை பிடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த முடிவுகள் ஏன் என்று பார்த்தால் அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி இங்கு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரசுக்கு வாக்கு வங்கி என்பது இங்கு தென் தமிழகத்தில் அதிக அளவில் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் தேமுதிக இணைந்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஓபிஎஸ் திமுக தலைவர் ஸ்டாலின் இணைத்ததன் விளைவாக ஓபிஎஸ் சார்ந்த பகுதிகளில் மைக்ரோ லெவலில் வேலை செய்திருக்கிறது. ஸ்டாலினின் இந்த கூட்டணி கணக்குகளும் எதிர்க்கட்சியினரை இணைத்ததும் இங்கு பலமாக வேலை செய்திருக்கிறது. மொத்தமாக அதிமுகவின் கோட்டை என்று பார்க்கப்பட்ட தேனி, கம்பம், போடி இந்த பகுதியில் எல்லாமே திமுகவுக்கு சாதகமான நிலை
நிலையே இருக்கிறது. ஆனால் அதிமுகவுக்கு டிடிவி வந்ததனால் வந்த சாதகமான வாக்குகளை சசிகலா அம்மையார் அவர்களும் கிருஷ்ணசாமி பிரிக்கும் வாக்குகளும் தேமுதிகவை இழந்ததனால் அந்த சமூகத்தினர் இடையே ஏற்பட்ட இழப்புகளும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஓட்டை விழுகிறது. பாஜகவின் பலம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதுவும் வெற்றிக்கு உதவுவதாக தெரியவில்லை அதிமுகவிற்கு. விஜய் பொறுத்தவரை இங்கு 10 முதல் 15% வரை அனைத்து தொகுதிகளிலும் இடம் பிடிக்கிறார். இதில் ஏதேனும் மாயாஜாலம் நடந்து 1 or 2 வெற்றி பெற்றால் கூட அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தம் தென் தமிழகம் கடந்த முறை திமுக தலைவர் ஸ்டாலின் ஆட்சி அமைவதற்கு எவ்வளவு உறுதுணையாக இருந்ததோ அதைவிட பல மடங்கு உறுதுணையாக அங்கு இருக்கும். தென் தமிழகம் திமுகவின் கோட்டையாக மாற்றி காட்டுவதில் திமுகவுக்கு பக்கபலமாக பல தளபதிகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் கனிமொழியின் தேசிய அரசியலும் டெல்லி லாபியின் மூலம் காங்கிரஸை இணைத்ததும் காங்கிரசினரிடையே அதிக அளவில் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட காங்கிரஸ் தலைவர்களிடம்தான் பிரச்சனை. ஆனால் காங்கிரஸ் தொண்டர்களும் காங்கிரசின் ஆதரவாளர்களும் திமுகவுக்கு சாதகமாக வாக்களிக்கிறார்கள். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கான அலையாக மாற்றுவதற்கு காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கிறது என்பதுதான் இன்றைய தேதியில், அதாவது மார்ச் 31 அன்று எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் முழுவதுமாக தெரிகிறது. அதே போன்று அதிமுகவுக்கு பொறுத்தவரை தேமுதிகவை இழந்தது இங்கு 10 தொகுதிகளுக்கு மேல் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. வி.கே. சசிகலாவினால் 10 தொகுதிகளில் பிரச்சனை வருகிறது. டாக்டர் கிருஷ்ணசாமியால் 5 முதல் 6 தொகுதிகளில் பிரச்சனை ஆகிறது. அதிமுகவுக்கு கன்சல்டன்ட் ஆக வேண்டிய ஆட்சிக்கு எதிரான வாக்குகளையும் விஜயும் அதிமுகவும் சமபங்கில் பிரித்துக் கொள்கிறார்கள். அதிமுகவுக்கு சாதகமாக இருந்த சமுதாய வாக்குகளையும் அதிமுக இழக்கிறது. இதெல்லாம் தான் அதிமுக தென் தமிழகத்தில் மிகப்பெரிய பின்வாங்கலுக்கு காரணமாக இருக்கிறது என்பதுதான் கிங் 360 கணக்குகளாக இருக்கிறது. திமுக தலைவரை பொறுத்தவரை ஒரு மாவட்டத்தில் 4 தொகுதிகள் என்றால் 4 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், எந்த கூட்டணி சேர்க்க வேண்டும், எந்த நபரை சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் மைக்ரோ லெவலில் வேலை செய்திருக்கிறார். அதுவும் தென் தமிழகத்தில் பல்வேறு கூட்டணி கட்சிகளிடம் பல்வேறு இடர்பாடுகள் இருந்தாலும் காங்கிரசிடம் பல்வேறு மல்லு கட்டினாலுமே கூட அந்த கூட்டணி சாதித்திருக்கிறது என்பதுதான் தென் தமிழகத்தின் முடிவுகள். இதே போன்று இன்னும் 15 நாட்கள் நீடித்தால் திமுக ஆட்சியில் அமைவதற்கு தென் தமிழகம் தான் முக்கிய காரணமாக இருக்க போகிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதே போன்று தென் தமிழகத்தில் முதல்வர் வேட்பாளராக யாரை தேர்வு செய்ய இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் என்று 42% பேரும், எடப்பாடி பழனிசாமி என்று 30% பேரும், தாவேகாவின் விஜய் என்று 24% பேரும், மற்றவர்கள் 4% என வாக்களித்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் பிராண்ட் தமிழகம் முழுவதும் நலத்திட்டங்களால் பெயர் வாங்கி இருக்கிறார். இதில் குறிப்பாக நாம் கண்டுகொண்டது என்னவென்றால், கடந்த ஆட்சி காலங்களில் எல்லாம் இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும் அல்லது அந்த தெருவுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியை ஸ்டாலின் வடிவமைத்து நடத்தியதின் விளைவு வீட்டுக்கு 20,000 ரூபாய் அளவுக்கு நலத்திட்டங்களை பெற்றிருக்கிற கூடிய ஒரே ஆட்சி இதுதான் என்பது மக்களின் கருத்து கணிப்பாக இருக்கிறது. நாம் செல்லும் இடங்கள் எல்லாம் ஏதேனும் ஒரு வகையில் அந்த வாக்காளர் திராவிட மாடல் ஆட்சியில் ஸ்டாலினின் நலத்திட்டங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். அது நேரடியாக 1000 ரூபாய் வாங்கியிருக்கிறார், அல்லது இலவச பஸ்ஸில் சென்று இருக்கிறார், அல்லது அவங்க பையனுக்கு 1000 ரூபாய் வாங்கியிருக்கிறார். இது போன்ற பல்வேறு திட்டங்களில், ஒன்றுக்கும் மேற்பட்ட திட்டங்களில் கூட பல வீடுகள் வாங்கியிருக்கிறது. அதிலும் திமுக தலைவராக டாக்டர் கலைஞர் கருணாநிதி இருந்ததை விட திமுக தலைவராக ஸ்டாலின் அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். அது நலத்திட்டங்களில் வாயிலாகவும் ஆட்சி அதிகாரத்தில் நல்பெயரும் கூட்டணிகளை வழிநடத்தியதிலும் அகில இந்திய அளவில் ஒரு ரோல் மாடலாக மாறியதெல்லாம் தமிழகம் முழுவதும் அவரை ரசிக்கிறார்கள் என்பதே இந்த கருத்து கணிப்பிலிருந்து தெரிய வருகிறது. பார்க்கலாம் கொங்கு மண்டலத்தின் முடிவுகள் என்னவாக இருக்க போகிறது. கொங்குவில் அதிமுக சாதிக்குமா அல்லது அதிமுகவை செந்தில் பாலாஜியை வைத்து ஸ்டாலின் வீழ்த்த போகிறாரா என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாருங்கள். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.